துடிக்குது மனசு. கோமதி மேடம் சொல்லுங்க மேடம். உங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷம் இருக்குமா? 18 வருஷம் ஆகும். 18 வருஷம். என்ன நடந்தது? 18 வருஷத்துல 10 வருஷம் நல்லா தான் இருந்தேன் மேடம். என் கூட நாத்தனாரு மச்சினா எல்லாம் இருந்தாங்க. நாத்தனாரு வேலை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். மாமியார் இருந்தாங்க. மாமியாரும் இங்கே இருக்க மாட்டாங்க, வேலைக்கு போயிடுவாங்க. இவரு வேலைக்கு போனாருன்னா 10 நாள் கழிச்சு தான் வருவாரு வீட்டுக்கு. அவருடைய வேலை அந்த மாதிரி இல்லையா? ஆமா, டிரான்ஸ்போர்ட் வேலை. முன்னாடி எல்லாம் ஒரு மாசத்துல 15 நாள் தான் டியூட்டி போவாரு. 15 நாள் வீட்டுல தான் இருப்பாரு. அதுக்கு பிறகு 10 நாள் அங்கேயே தங்கிடுவாரு. அப்போ எங்க மச்சனை எங்க வீட்டுல இருந்தாப்புல. ஆட்டோ வாங்கி கொடுத்தோம் எங்க மச்சனுக்கு, ஆட்டோ ஓட்டுற சொல்லி. அப்போ அதனால எங்க மாமியார் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆட்டோ வாங்கின உடனே நான் எடுத்துன்னு போயிடுறேன், கூட கூட்டின்னு போயிடுறேன் என் பையனை அப்படின்னு. அப்போ எங்க வீட்டுக்காரரு சம்மதிக்க மாட்டேன்ட்டாரு. நானும் எவ்வளவு சொன்னேன், அவனை அனுப்பிச்சு விட்டுருங்க, நம்மளுக்கு தேவையில்லை, வளர்ந்த பையன் நம்ம கூட இருக்கு, தப்பு தான். அக்கம் பக்கம் பார்த்தா மச்சனன்னு சொல்ல மாட்டாங்க, நீங்களும் வீட்டுல இருக்கிறது இல்ல, நீங்க இல்லாத டைம்ல கதை கட்டி விடுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நான் சண்டை போட்டுக்கிறேன். ஆனா சண்டை போட்டு கூட எங்க வீட்டுக்காரர் அதை சட்டை பண்றது இல்ல. எப்படின்னா தம்பியை பிரிச்சு இவ அனுப்பிச்சிடுறா சரி அப்படின்ற அந்த ஒரே காரணம் தான் அவருக்குள்ள இருந்தது. எங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது அந்த பையனை 14 வயசா என்னவோ தான் இருக்கும். என் கூட என் பையன் மாதிரி ஃபர்ஸ்ட் குழந்தைங்க அவங்க 2 பேரும் தான் எங்களுக்கு. அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு குழந்தை 2 பேரும் மச்சின நாத்தனார் 2 பேரும் தான். அவங்க அம்மா இவங்கள சட்டை பண்றதே கிடையாது. கல்யாணம் ஆனதுல இருந்து எங்க கூட இருந்தது கிடையாது. எங்க மச்சின நாத்தனார் எங்க கூட தான் இருந்தாங்க. ரொம்ப நாள் நாங்க தான் பார்த்து கல்யாணம் பண்ணி எல்லாமே இது பண்ணோம். மச்சினும் வேலை கம்பெனில போய் செய்யறதுனால, டெம்பரரியா செய்யறதுனால எல்லாரும் திட்டுறாங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லவும் 50,000 லோனை போட்டு ஆட்டோ வாங்கி கொடுத்தோம். நீங்களும் உங்க கணவரும் அவருக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்தோம். ஆட்டோ அவர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு இல்லையா? கணவர் ஏன் வேலையை விட்டுட்டாரு? வேலையை விட்டுட்டு வீட்டுல இருந்தாரு. அவர் வேலைக்கு போவே மாட்டாரு. ஏன்? ஆட்டோ வாங்கினதுல இருந்து வேலைக்கு போறது கிடையாது. வருமானம் ஆட்டோல இருந்து வர்ற வருமானம். இப்போ நாங்க ஆட்டோக்கு டியூ கட்டணும், 3 மாசத்துக்கு ஒருக்க டியூ கட்டணும். அதனால இந்த வருமானத்தை வச்சு இந்த வருமானம் நடத்திக்கலாம்னு விட்டுட்டாரா? இந்த வருமானம் வரும்போது நம்ம வேலைக்கு போடாதானே அதுல இருந்து கொஞ்சம் வருமானம் வந்தாதான் நம்ம இந்த கடனையும் அடைக்க முடியும், அதையும் அடைக்க முடியும். அது ஆபீஸ்ல வாங்கின கடன் அப்படியே நின்று போச்சு. இந்த ஆட்டோல வர வருமானத்தை வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு பீஸ் கட்டுறதுக்கு குழந்தைங்களுக்கு போட்டாச்சு. அப்ப 3 மாசம் கழிச்சு 10,000 கட்டணும் ஆட்டோக்கு. அது கட்ட முடியல, அப்படியே நின்று போச்சு. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலைமையில இவரு 10 நாள் கழிச்சு தான் வருவாரு வீட்டுக்கு. ஒரு நாள் வேலைக்கு போனாருன்னா 10 நாள் கழிச்சு தான் வருவாரு. ஒரு நாள் நல்ல ட்ரிங்க்ஸ் போட்டு எங்க மச்சனை என்ன பலாத்காரம் பண்ணிட்டாப்புல இவரு இல்லாத டைம்ல. உங்க மச்சினரை ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு நானும் பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நானும் தூங்கும்போது இந்த மாதிரி பண்ணிட்ட உடனே என்னை மிரட்டி நீ இல்லைன்னா எங்க அண்ணங்கிட்ட சொல்லிடுவேன், இல்லைன்னா எங்க அண்ணங்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி திருப்பியும் என்னை பலாத்காரம் பண்ற அளவுக்கு கொண்டு வந்தாங்க. அதை நான் என் வீட்டுக்கார்ட்ட நான் எப்படி சொல்றது, சொன்னாக்கா அவங்க அப்பா இறந்துட்டாரு ஆக்சிடென்ட்லயே. ஏம்மா உங்க வீட்டுக்கார்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்டமா சொல்லுவீங்க? நம்ம சொல்லி ரொம்ப பிரச்சனை ஆயிர போகுது அப்படின்றதுக்காக. எதுமா பிரச்சனை? இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை பிரச்சனையா, கணவர்கிட்ட சொல்றது பிரச்சனையா? அது நானு மறைச்சிட்ட உடனே எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு, நான் சந்தேகப்பட்டு என்ன கேட்டாரு, இந்த மாதிரி என்ன உனக்கும் அவனுக்கு எதனா தொடர்பு இருக்குதா, இந்த மாதிரி பக்கத்துல பாக்குறவங்க சொல்றாங்கன்னு. நாங்க அப்ப கிடையாது. இது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு அவங்க எல்லாம் கேட்டுட்டு அவங்க அம்மாவே சண்டை போட்டாங்க. எப்படின்னா, நீ இவனை வச்சிட்டு இருக்கிறதுனாலதான் அவன் உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறான் அப்படின்னு புள்ளகிட்ட ஏவி கொடுத்தோன்னா அவன் ஃபுல்லா குடிச்சிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிட்டான். சொந்த மாமியார் ஆட்டோவை நீங்க அனுப்ப மாட்டேன்றீங்க, பையனை என் கூட அனுப்ப மாட்டேன்றீங்க, அதனாலதான் அவன் உங்க தயவு இருக்கனாலதான் இங்க இருக்கிறான் அவன் அப்படி சொல்லி தப்பான ஒரு பேச்சு பேசவும் அவன் என்ன பண்ணா ஃபுல்லா இவரு இல்லாத நேரத்துல குடிச்சிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிட்டாங்க. நீங்க உங்க கணவர்கிட்ட சொல்லல? கணவர்கிட்ட சொன்னாக்கா அந்த உடனே வீட்டுல வெட்டி இது பண்ணிடுவாரு அப்படின்ற ஒரு பயத்தினால நான் சொல்லல. வெட்டிட்டு இவருக்கு ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா நம்ம தானே பிள்ளைங்களை வச்சுட்டு நம்ம அனாதையா நிக்கணும். ஏற்கனவே எனக்கு அம்மா அப்பா கிடையாது. சரிங்க, ஆனா உங்க கணவர் அவர் குழந்தைங்களோட வெளியில பீச்சுக்கு எங்கேயோ போயிட்டு வீட்டுக்கு திரும்ப வரும்போதுதான் அவருடைய தம்பியும் ஒன்னா பார்த்துதான் சொன்னாரு.
அதை மிரட்டி திருப்பி நீ இல்லைன்னா நான் வந்து எங்க அண்ணன்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டி அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் வேலைக்கு போயிட்ட பிறகு அதுக்கு பிறகு 2வது பண்ண வேலை அது. அப்பயும் எங்க வீட்டுக்காரர் அடிச்சிட்டாரு. அடிச்சவனை ஓட துரத்திட்டு அதுக்கு பிறகு நல்லா தான் இருந்தாரு. என்ன அப்ப கூட மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு. எந்த ஒரு பிரச்சனையும் பண்றது இல்ல. அதுக்கு பிறகு எனக்கு சொந்த வீடு வாங்கி கொடுத்தாரு, நகை வாங்கி கொடுத்தாரு, என்ன சந்தோஷமா வச்சிருந்தாரு. அதுக்கு பிறகு நாங்க வீடு கட்டிட்டு போன புது இடத்துல எனக்கு புது இடத்துல யாரு எப்படின்றது எனக்கு தெரியாது. அக்கா அக்கான்னு உறவாடிட்டு என் குழந்தைங்களுக்கு எங்க அம்மா சோறு கொடுக்க மாட்டேன்றாங்க. அது புருஷனை விட்டுட்டு வந்ததுன்னு எனக்கு தெரியாது. கடைசியில இவரை நான் என் பையனுக்கு பிளட் கேன்சர்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். எக்மோர்ல நாங்க இருந்தேன். 60 நாள் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே இவரு தான் எனக்கு எல்லாம் லோனை போட்டு நகையெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. 1,40,000 போட்டிருக்கிறாரு லோனு. வாங்கி மொத்த நகையும் எனக்கு இவரு தான் வாங்கி கொடுத்தாரு. இவ்வளவு நகை நான் வச்சிருக்கிறேன் சொல்லி எல்லார் வீட்லயும் போய் சொல்லிருக்கு. உங்களுடைய கணவர்? ஆமா. சொன்ன உடனே நானும் அப்பவும் சந்தேகப்படலை. அப்போ இவரு நம்மளையே மன்னிச்சு ஏத்துக்கிட்டவரு தப்பு பண்ணுவாரான்ற ஒரு சூழ்நிலை மேல நான் அவர் வந்து சந்தேகப்படலை. சரி. இவரு 4 மணி வேலைக்கு போனவரு, நான் வரமாட்டேமான்னு 2 நாள் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனவரு. அன்னைக்கு சாயந்தரமா வந்துட்டாரு. சரி. இந்த பொண்ணும் அண்ணன் வேலைக்கு போயிட்டாரா இருக்காரான்னு என்கிட்ட நான் ஸ்கூலுக்கு பசங்களை வந்து விடும்போது கேட்டுது. அதோட சாயந்தரம் இவர் வர டைம்ல அதுவும் வந்துருச்சு. சரி. சரின்னா அதுக்கு பிறகு அந்த ஃபங்க்ஷன்ல வருஷ தட்டு வைக்கிறதுக்காக வீட்டுல போய் வருஷ தட்டு வைக்கணுமா, தட்டு இல்லை நீ போய் எடுத்துட்டு வாமான்னு சொன்னாங்க. எங்க வீட்டுல இருந்து 3வது வீடு அவங்க ஃபங்க்ஷன் நடக்கிற வீடு. நான் வீட்டுக்கு வந்து தட்டு வருஷ தட்டு எடுக்க வரும்போது 2 காலும் நைட்டியும் பீரோக்கு பின்னாடி தெரியுது. உங்க வீட்டுல? எங்க வீட்டுல. இவரு முன்னாடி தூண் பக்கத்துல இப்படி நிக்கிறாரு, அவ பின்னாடி நிக்கிறா பீரோக்கு பின்னாடி, இவரு முன்னாடி நிக்கிறாரு. இவங்க அம்மாவும் அப்பாவும் சந்தேக கேஸ்லயே அவர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. எங்க மாமனார் ட்ரெயின்ல கொண்டு போய் தலையை வச்சு அவர் இறந்துட்டாரு. சரி. சந்தேகப்பட்டுனே அவர் இறந்துட்டனால சரி நம்ம வீட்டுக்காரரும் நம்ம இந்த ஃபங்க்ஷன் நடக்கிற நேரத்துல சொல்லிட்டேன்னா இவரு எதனா பண்ணிக்க போறாரு என்ற அந்த ஒரே காரணத்துக்காக நான் அவரை அன்னைக்கு ஒண்ணுமே நான் கேட்கல. சரி நம்ம வந்து டீட்டெயிலா கண்ணுல நம்ம பார்ப்போம். முழுசா நம்ம வந்து 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது நம்ம பிடிச்சிருந்தா நம்ம கேட்கலாம். இப்ப நம்ம மேல பார்த்துட்டு நம்ம கேட்டோம்னா இவருக்கு தான் பிரச்சனை, இவரு எதனா பண்ணிட்டாருன்னா நம்ம தான் அதே நிக்கணும் நம்ம பிள்ளைங்களை வச்சுட்டு அப்படின்னு நான் அன்னைக்கு கேட்கல, எதுவுமே கேட்கல. சரி. நான் அப்படியே விட்டுட்டேன். நான் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகுதான் பையனுக்கு உடம்பு சரியில்லாமாச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போய் 60 நாள் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வந்தேன். நகையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு, செஞ்சது. அப்பயும் நான் அவளை கேட்கல. ஃப்ரெண்டா பழகி கணவரையும் நீங்க கேட்கல? கணவனையும் கேட்கல. சொல்ல துடிக்குது மனசு.